உங்க மதுரையில இப்போ ஒரு ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்து வரி அது பிரச்சனை. அந்த மேயரோட கணவர் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க. திமுகல என்ன நடக்குது சார்? மதுரையில என்ன நடக்குது சார்? இது ஒரு கூட்டு கொள்ளை. முதல்ல 2 கம்ப்யூட்டர் உதவியாளர்கள் மேல மட்டும்தான் வழக்கு போட்டாங்க. அப்ப நாங்களாம் எழுத்தோம், இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்துக்கும் போது பாவம் 2 கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்ஸ் தான் அவன் ஏதோ பாஸ்வேர்டை எடுத்து கொடுத்துட்டான் வச்சுட்டான் அப்படின்னு அவனை போய் பலிகடை ஆக்குறதா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இஷ்யூவா பேசணும். பல தரப்புல இருந்தும் அந்த எதிர்ப்பு குரல், கண்டன குரல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை இன்னும் சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி மேயருடைய கணவரை கைது பண்ணி நேத்தான் கைது பண்ணிருக்காங்க. வசந்த் அவர் பேரு, அவரை கைது பண்ணிருக்கிறாங்க. முழுமையா விசாரணை நடக்கட்டும். ஆனா மேயருடைய கணவரை கைது பண்றதோட மாத்த நிறுத்திடக்கூடாது. இந்த நெட்வொர்க்ல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்கணும்ல, சம்பந்தப்பட்ட அனைவரும். அந்த நெட்வொர்க்கை முழுசா விசாரணை பண்ணீங்கன்னா அது எங்கெல்லாம் போகும்ன்றது எங்களுக்கு தெரியும், ஊகம் பண்ண முடியும். எங்கே போனாலும் அதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன் நான். சிஏஜி ஆடிட் வரணும் மதுரை மாநகராட்சிக்கு. சிஏஜின்றது மத்திய அரசினுடைய ஆடிட். நான் இன்னைக்கு கண்டன கூட்டத்தில் அதுதான் பேசினேன். பிஜேபி சார்பா நாங்க சிஏஜி ஆடிட் கேட்போம். அவங்க ஆடிட் பண்ணி என்ன தப்பு நடந்தது, யாரு பண்ணாங்கன்னா அவங்க பினான்சியல் ஃப்ராட் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த குற்ற பின்னணியே போலீஸ் கண்டுபிடிக்கும். 2மே வழக்காத்தான் வரும். அப்படி வரணும். அப்பதான் நாளைக்கு பயம் வரும் மாநகராட்சியில. மற்ற மாநகராட்சி மக்களுக்கும் அப்பதான் பயம். மதுரையில் நடந்த மாதிரி மற்ற மாநகராட்சியில நடந்திருக்கு, நிச்சயம் நடந்திருக்கும். இவங்க அதை மூடி மறைச்சு அப்படியே பூசி மெழுகித்தான் போறாங்க. மாநகராட்சி கணக்குகளை இன்னும் ஸ்க்ரூட்டினி பண்ணணும். சிஏஜி முதல்வர் ஸ்டாலின் இந்த தேர்தல் கமிஷனோட நடவடிக்கை எஸ்ஐஆருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அந்த வாக்காளர்கள் நீக்கிறது, ஆதார் இது பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிலாம் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன பழிவாங்க நடவடிக்கை? தேர்தல் கமிஷன் யாரு பண்றா? தமிழ்நாட்டிலேயே அப்படி நடந்தணும்னு சொல்லியிருக்காரு. ப. சிதம்பரம் வேற சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகளை, தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க உள்துறை அமைச்சராக இருந்தவர் அவர். என்ன பைத்தியகர்த்தனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது தமிழ்நாடு கலெக்டர், RDO, தாசில்தார், இவங்க தானே சார் சேர்க்கிறாங்க. டெல்லியில இருந்து மத்திய அரசு ஊழியர்களை ஒரு 10,000 பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க வாக்காளர் பட்டியல எல்லாம் சேருங்க, நீக்கிருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்களா? இல்ல. நம்மளை சுத்தி உள்ள ஆசிரியர்கள், அரசு, இவங்க எப்படி பீகார்காரங்களை சேர்ப்பாங்க? சரி, பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தா ஸ்டாலினுக்கு எதுக்கு வலிக்குது? உங்க ஸ்டேட் வேற, அவங்க ஸ்டேட் வேற. அங்க 60 லட்சம் பேர் போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு நீக்கிருக்காங்க. நிறைய ரோஹிங்கியா ஆட்கள் அங்க உள்ள வந்திருக்கான், சமூகம் உள்ள என்ரோல் ஆயிட்டான். தமிழகத்திலயும் அது மாதிரி 22 லட்சம் பேர் செத்து போனவன் பேர்ல அங்க ஓட்டு இருக்கு வாக்காளர் பட்டியல்ல. இந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேர் செத்து போனவங்க, உயிரோட இல்ல. அது நம்ம எப்படி நீக்காம இருக்க முடியும்? இது ஓட்டு திருட்டா? இது ஓட்டு திருட்டெல்லாம் இல்ல. நீங்க இதை அனுமதிச்சீங்கன்னா அது திருட்டு ஓட்டு. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை சரியா தான் போயிட்டு 100%. அப்படி தேர்தல் நடவடிக்கை தப்பு பண்ணிச்சுன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி முறைகேடு பண்ணிருச்சு, நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் தலையில குட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க, நீதிமன்றம் சொல்லட்டும், ஏத்துக்குவோம். தொடர்ச்சி நீதிமன்றத்துக்கு போகாம மக்கள் மத்தியில், அதுவும் நாடாளுமன்றத்தில் கூட குரல் எழுப்பாம வெளியிலேயே இந்த குரல் எழுப்புறதுக்கு எதிர்கட்சிகள் காரணம் என்ன நினைக்கிறீங்க? பயம்தான், ஆதாரம் இல்ல. சும்மா பேப்பர் எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு காமிச்சிட்டே இருக்காங்க, ஆதாரம் இல்ல. அதை தேர்தல் கமிஷன் தெளிவா கேக்குது, ஒரு அபிடவிட் கொடு, கீழே உறுதிமொழி படிவத்துல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ராகுல் காந்தி அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு வீரம் பேசுறவரு அந்த ஒரு ஃபார்மேட்டை ஃபில்அப் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருவாங்க. அவங்க விசாரணை பண்ண அப்படிதான் பண்ண முடியும். அதே பண்ண மாட்டேங்கிறாரு. மக்களை எப்பயும் உங்க வீட்டுல நகை திருட்டு போச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதானே அந்த ப்ராசஸே ஆரம்பிக்க முடியும். ஒரு புகார் கடிதம் கூட இல்லாம 4 திருட்டு பசங்களை பிடிச்சு அடிச்சு கிடிச்சு நகை எடுத்து யாரும் கேட்க முடியுமா? அப்படிதான் இந்த பிரச்சனை ஆச்சுங்க திருப்புவனத்துல. புகார் கடிதம் கூட இல்லாம தானே விசாரணை பண்ணி பிரச்சனை ஆச்சு. கடிதம் வேணும், அப்பதான் செய்ய முடியும். இறுதியா ஒரு கேள்வி சார், ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் 4 வருஷம் இன்னும் விரைவில் தேர்தல் சந்திக்க போறாரு. தேர்தல் அவருக்கு பிடிச்ச விஷயம் எது உங்களுக்கு? ஸ்டாலின் பிடிச்ச விஷயம் கலைஞர் கருணாநிதியை விடவும் இவருக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் அதிகம்ன்றதுதான் என்னோட கணக்கு. இப்போ உதாரணமா தனிப்பட்ட முறையில கலைஞர் நிறைய திறமைகள் உள்ளவர். அவருடைய நினைவாற்றல், அவருடைய பேச்சு திறன், அவருடைய தமிழ் ஆற்றல், இதெல்லாம் ரொம்ப சிலாகிச்சலாம். அவரால் சினிமா கதவசம் எழுத முடியும், ஒரு தொல்காப்பிய பூங்கான்னு ஒண்ணு எழுத முடியும் இல்லையா, மணிக்கணக்கா மக்களை கவர்ற மாதிரி எல்லாம் பேச முடியும், அதெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த திறமையும் ஸ்டாலினுக்கு இல்ல. ஸ்டாலினுடைய பலம் என்னன்னா கூட்டணி கட்சிகளை ஒன்றுபடுத்தி வைத்துக் கொண்டு, கூட்டணி சிதையாமல் பார்த்து கொண்டு, நடைமுறை அரசியல்ல என்ன பண்ணா அப்படி ஓட்ட தக்க வச்சு அப்படி ஆட்சியை ஓட்டலாம் அப்படின்றது தெரிந்து கொண்டு அதை அப்படியே கொண்டு போறாரு. பெரிய விஷயம் தான். அவர்கிட்ட எதிர்பார்த்து இந்த 4 வருஷத்துல ஏமாந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுல எல்லாமே ஏமாற்றம் தான். ஒரு நல்ல ஆட்சி இல்ல, குற்றங்கள் மிக பலமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம், 5 பேர் காவல்துறை அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க இந்த 4 வருஷத்துல.
இந்த மாதிரி கொடுமை இதுக்கு வந்து எங்கேயுமே நடக்காது. போலீஸ் ஆபீசர்ஸே கொண்டு என்ன அர்த்தம்? இப்ப கூட ஒரு SSI திருப்பூர்ல அவர் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. ஒண்ணுமில்ல, வீட்டுல போய் பஞ்சாயத்து பேச போனதுக்கு. பள்ளிக்கூடங்கள்ல வன்முறை அதிகமாயிருச்சு. மாணவர்களே ஆசிரியர்கள் அடிக்கிறது, பெண் ஆசிரியர்கள் மேல பாலியல் தாக்குதல் நடத்துறது, அரசு அலுவலகத்துக்குள்ள போய் அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனை போய் நொறுக்கிறது, இதெல்லாம் கடுமையா அதிகமாயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு குற்றங்கள், பெண்களுக்கு மீதான பாதுகாப்பு விஷயங்கள், அது மாதிரி போலி வாக்குறுதிகள் எலெக்ஷன்ல அது நிறைவேற்றாத தன்மை. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றல? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுக்கல. அரசு பென்ஷன் தருவேன்னு சொன்னாரு, தரல. தூய்மை பணியாளர் நிரந்தரப்படுத்த அது பண்ணல. கல்வி கடன் ரத்துனாரு, நகை கடன் ரத்துனாங்க, எதுவுமே பண்ணலையா? எல்லா வகையிலும் தோல்வியுற்ற ஒரு அரசாங்கம். கூட்டணி பலத்தினால மட்டும் தத்தி தத்தி போய்கிட்டே இருக்கிற அவ்வளவுதான். அந்த கூட்டணியை தக்க வச்சிருக்கிறாருன்றது நான் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன், வியக்கிறேன். தொடர்ந்து 4-5 தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. 2019, 21, 24, 2 உள்ளாட்சி தேர்தல்ல இதே கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்களால வெற்றி பெற முடியுது. எதிர் அணியில வாக்கு சிதைவு இருக்கிறதுனால எதிர் அணி தோது போகுது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுக்கு வந்து வலு சேர்க்கிறதா இல்ல திமுக வலு சேர்க்குதுன்னு பாக்குறீங்களா? யார் பலத்தை இழக்கிறது இல்லை? அதிக பலன் பெறது கூட்டணிக்கு சேர்ந்த கட்சிகள் தான். நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இடதுசாரிகளுக்கு 5 MP தான். தமிழ்நாட்டுல மட்டும் 4 MP. திமுக கூட்டணி. திமுக போட்ட மானியம் நான் பல இடங்கள்ல சொல்ல பிச்சைன்னு சொன்னா கொஞ்சம் மனசு வருத்தப்படுவாங்க. நம்ம தோழர்கள் தான் அங்கேயும் இருக்காங்க, நம்ம காம்ரேட்ஸ் தான், நண்பர்கள் தான், அதனால வருத்தப்படுவாங்களேன்றதுனால திமுக போட்ட மானியம்னு சொல்லி வந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு 8 MP இருக்காங்க. கிடைச்சிருமா தமிழ்நாட்டுல? திமுக கூட்டணி இல்லைன்னா 8 MP கிடைக்குமா? ஐயோ, காங்கிரஸ்க்கு எங்க பூத் கமிட்டி இருக்கு, காங்கிரஸ்க்கு எங்க லோக்கல்ல எங்க லீடர்ஸ் இருக்காங்க, காங்கிரஸ் எத்தனை ஆர்ப்பாட்டம் தனிச்சு போட்டிட்டு அதை சொல்லிட்டு வராங்க. பாவம் பாவம் தான் காங்கிரஸ் தனிச்சு போட்டி கூட்டணி அரவணைச்சு போறதுல வெற்றி பெற்றிருக்காரு, அதுல வெற்றி அடைகிறார். இல்ல சார், நான் இன்னும் என்ன கேட்க வரேன்னா, திமுக கூட்டணி இணைஞ்சிருக்க விசிக, காங்கிரஸ், மதிமுக இவங்க பயன்படுறாங்களா இல்ல திமுக தனிப்பட்ட முறையில் பயன்பட்டு? கூட்டணி கட்சிகள் தான் பயன்படுது அதிகமா. ஆட்சியில உட்கார்றது, அதுல கல்லா கட்டுறது, அதுல திமுக பலன் கிடைக்கிறது. நீங்க அந்த ஆஸ்பெக்ட கேட்டீங்கன்னா அதுல திமுக தான் பலன். கூட்டணியா அரசியல் லாபம் ஜெயிச்சு வருது. திருமாவளவனுக்கு 4 MLA எப்படி வரும்? 2 MP எப்படி வரும்? வாய்ப்பே இல்ல. டெபாசிட் காலியா இருக்கும் தனியார் இருந்தாம. ஆனா நீங்க 2 MP, அவர் சவுண்ட் அதிகமா இருக்குல்ல. சவுண்டு ஒரு பழைய சினிமால ஒரு பாட்டு, ஒப்பில ஒரு நாடகம் நடக்குதுன்னு பாடுற மாதிரி சவுண்ட் விட்டுட்டு ஒரு நாடகம் நடக்குது, அவ்வளவுதான்.